Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல half kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த half kg மட்டன் பிரியாணி வந்து beginnersக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா மினிமம் இன்கிரிடியன்ட்ஸை வச்சு எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே மட்டன் பிரியாணியோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேறு மாதிரி இருக்கும், குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் 4-5 கிராம்பு சேர்த்துக்கங்க, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் 2 துண்டு பட்டை, அப்புறமா பிரியாணி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இப்போ இதுக்குள்ளார சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் காரம் சாப்பிட்டீங்கன்னா 2-3 கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி இப்போ இதுக்குள்ளார சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் பிரியாணி வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கசகசா ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்ச பவுடர் இதுக்குள்ளே சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் மசாலாஸ் எல்லாமே வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் நல்லா சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரும் உங்களுக்கு. இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டனை வந்து இப்போ நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. பாருங்கள், மட்டன் பீசஸும் நம்ம முன்னாடி ஆட் பண்ண மசாலாஸும் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன்லாம் நல்லா எலசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4-5 விசில் போட்டாலே போதும், ரொம்பவே சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு. ஒரு சில ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முத்துனாலும் பீசஸாக இருக்கும், அதெல்லாம் வந்து 8-10 விசில் வரைக்குமே போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்களோட மட்டன் பீசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இந்த மட்டன் வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மட்டன் பிரியாணியில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய்க்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான கெட்டியான தேங்காய் பாலை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கர்லேருந்து ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் பீசஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கும். நீங்கள் எடுத்து கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் இப்போ நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இதுக்கான அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நீங்கள் சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் நான் வந்து 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் ரொம்ப ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். அதனால் 3 கிளாஸ் அளவுக்கு இப்போது நம்ம தேங்காய் பால் இதுக்குள்ளார சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. அது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே இப்போ நம்ம வந்து ரைஸ் அதுக்குள்ளார சேர்த்துடலாம். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கங்க. ஊற வச்ச அரிசியை தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் இப்போ நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சு, முக்கால்வாசி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கிளறி விடுங்க. நீங்கள் ரொம்ப போட்டு கிளறினீங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நெய்யை ஸ்டார்டிங்கில் சேர்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் கடைசியில் சேர்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டும் சரி அந்த ஃப்ளேவரும் சரி ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு.
இந்த 1/2 kg மட்டன் பிரியாணியை மட்டன் குழம்பு அப்படி இல்லாட்டா ரைத்தா கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.